வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கரூர் வழக்கு தொடர்பாக சிபிஐ அலுவலகத்தில் இரண்டாவது முறை ஆஜரான தவேக தலைவர் விஜய். பிரச்சாரத்திற்கு செல்ல தாமதம் ஏன் என அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பப்பட்டது. மாமல்லர் நீர்த்தேக்கத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திமுக ஆட்சியில் அணைகள் கட்டவில்லை என சிலர் பொய் பரப்புவதாக பேச்சு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கால அவகாசம் நீட்டிப்பு. ஜனவரி 30 வரை நீட்டித்து அறிவிப்பு வெளியீடு. தங்கம் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்வு. வரலாறு காணாத விலை உயர்வால் இல்லத்தரசிகள் வேதனை. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக விஜயிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாகவும் இன்று மாலைக்குள் விசாரணையை முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தவேக தலைவர் விஜய் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27 கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணையை ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழுவினர் கண்காணித்து வரும் நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தற்போது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் கடந்த 12 டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விஜய் விசாரணைக்காக ஆஜரானார். பின்னர் 2ஆம் கட்ட விசாரணைக்காக பொங்கல் பண்டிகை முடிந்த பிறகு 19 டெல்லியில் மீண்டும் ஆஜராக வேண்டும் என சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. அதன்படி சிபிஐ விசாரணைக்காக 2வது முறையாக தவேக தலைவர் விஜய் இன்று ஆஜராகியுள்ளார். அவரிடம் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பவும் இன்றுடன் விசாரணையை முடிக்கவும் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. திமுக ஆட்சியில் அணைகள் கட்டவில்லை என சிலர் உண்மை தெரிந்தும் பொய் பரப்புவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரம் அருகே நெம்மேலியில் ரூபாய் 342.6 கோடியில் நீர்த்தேக்கம் அமைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். 5161 ஏக்கர் பரப்பளவில் 1.6 டிஎம்சி வெள்ள நீரை சேமிக்கும் வகையில் நீர்த்தேக்கம் அமைக்கப்படுகிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டிய 6வது நீர்த்தேக்க ஏரிக்கு மாமல்லன் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், திமுக ஆட்சியில் அணைகளே கட்டப்படவில்லை என அவதூறு பரப்புவதாக குறிப்பிட்ட அவர், திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட அணைகளின் விவரங்களை அவர் பட்டியலிட்டார். திமுக ஆட்சிக்கு வந்த பின் கடந்த 5 ஆண்டுகளாக மேட்டூர் அணை முழுவதுமாக நிரம்பி வருகிறது. காவிரி படுகை பகுதிகளில் 459 கோடி மதிப்பில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்றுள்ளதாகவும் நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டதால் கடைமடை வரை உள்ள விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக தெரிவித்தார். நம்முடைய முத்தமிழிலும் கரை கண்ட தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நீர்நிலைகளை காக்கக்கூடிய செயல்பாடுகளையும் நிறைய செஞ்சிருக்கிறார். 1967 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 2011 வரை நம்முடைய தமிழ்நாட்டில் 43 அணைகள் கட்டப்பட்டிருக்கு. அதை பட்டியலோடு பெயர்களோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிற்றாறு 1, சிற்றாறு 2, பள்ளம், சோலையாறு, பொன்னியாறு, கருப்பாநிதி, 43 நீர்த்தேக்கங்களை உருவாக்கினவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சு நீர்வளம் பெருக்க பல நடவடிக்கைகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரோம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க ஜனவரி 30 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் SIR எனப்படும் தீவிர வாக்காளர் திருத்த பணிகளில் இந்திய தேர்தல் ஆணையம் ஈடுபட்டது. தொடர்ந்து கடந்த டிசம்பர் 19 வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் 97,37,832 பேர் நீக்கப்பட்டனர். குறிப்பாக 66 லட்சம் பேர் இடம் மாறி சென்றவர்களாக காட்டப்பட்டிருந்தது. இதனை அடுத்து வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்களின் பெயர்களை சேர்ப்பதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு முகாம்களை நடத்தியது. மேலும் விடுபட்டவர்கள் வாக்காளர்களாக சேர்வதற்கு 1 மாத கால அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் நேற்றுடன் இந்த கால அவகாசம் நிறைவடைந்தது. நேற்றைய நிலவரப்படி 13.03 லட்சம் பேர் தங்கள் பெயர்களை சேர்க்க விண்ணப்பித்துள்ளனர். தொடர்ந்து வருகிற பிப்ரவரி 17 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று இந்திய தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர்.
இதனிடையே பெயர் சேர்ப்பதற்கு மேலும் கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என அரசியல் கட்சியினர் கோரிக்கை விடுத்த நிலையில் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க ஜனவரி 30ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு அதிரடியாக 1360 ரூபாய் உயர்ந்து 1,07,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து தங்கம் விலை அதன் ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வரும் நிலையில் வாரத்தின் முதல் நாளான இன்றும் அதிரடியாக அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 170 ரூபாய் உயர்ந்து 13,450 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்ந்து 1,07,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் அதிரடியாக அதிகரித்துள்ளது. அதன்படி கிராமிற்கு 8 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 318 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 3,18,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை காமராஜர் சாலையில் உழைப்பாளர் சிலை அருகே ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தின விழா கொண்டாடப்பட உள்ளது. மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை அருகே குடியரசு தின விழாவிற்கான முதல் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. முப்படைகளின் அணிவகுப்பும் நடைபெற்றது. குடியரசு தின விழாவுக்கான ஒத்திகை நிகழ்ச்சி ஜனவரி 21 முதல் 23ஆம் தேதிகளிலும் நடைபெற உள்ளது. குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து சென்னை மாநகர காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் அடையாறு பகுதியில் இருந்து காமராஜர் சாலையில் பிராட்வே நோக்கி செல்லும் வாகனங்கள் காந்தி சிலை சந்திப்பில் ராதாகிருஷ்ணன் சாலை நோக்கி திருப்பப்பட்டு நீல்கிரிஸ் மியூசிக் அகாடமி, டிடிகே சாலை, கவுடியா மட் சாலை, அண்ணா சாலை வழியாக பிராட்வே சென்றடையலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாப்பூர் பகுதியில் இருந்து வரும் அனைத்து வாகனங்களும் ராயப்பேட்டை நெடுஞ்சாலை வந்து ராயப்பேட்டை பாயிண்டில் இதர வாகனங்கள் இடதுபுறமாகவோ அல்லது வலதுபுறமாகவோ திரும்பி தங்களின் இலக்கை அடையலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலி நாட்டில் ஏற்பட்ட காட்டு தீயினால் 18 பேர் உயிரிழந்துள்ளனர். சிலி நாட்டில் காட்டு தீ பரவி வருகிறது. இதில் மக்களுடன் காடுகள் மற்றும் கால்நடைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதுவரை காட்டு தீயில் சிக்கி 18 பேர் பலியாகியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு ஜனாதிபதி கேப்ரியல் போரிக் அவசர நிலையை அறிவித்துள்ளார். சிலியின் மத்திய பையோ பகுதி மற்றும் நூபில் பகுதி என பல இடங்களில் காட்டு தீ பரவி உள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் வன பகுதிகள் தீயில் எரிந்து நாசமாகின. நூற்றுக்கணக்கான வீடுகளும் எரிந்துள்ளன. இதனை அடுத்து 50,000 பேர் பாதுகாப்பான பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இருப்பினும் ஆயிரக்கணக்கான வீடுகள் எரிந்திருக்க கூடும் என போரிக் அச்சம் தெரிவித்துள்ளார். ஆனால் காட்டு தீ அணைந்துவிடும் என நினைத்து பலரும் வனப்பகுதியை ஒட்டி அமைந்த வீடுகளிலேயே இருக்கின்றனர். இதனால் நிலைமை மோசமடைந்து உள்ளது. சாத்தூர் அருகே ஓடும் அரசு பேருந்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. நாகர்கோவிலில் இருந்து மதுரை நோக்கி 76 பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து தேசிய நெடுஞ்சாலை சாத்தூர் அருகே நடுவப்பட்டி பகுதியில் சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென பேருந்தின் இன்ஜினில் இருந்து புகை வெளியேறியுள்ளது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட பேருந்து டிரைவர் பயணிகளை கீழே இறங்க அறிவுறுத்தியுள்ளார். பயணிகள் பேருந்தில் இருந்து கீழே இறங்கிய சற்று நேரத்தில் பேருந்தின் முன்பக்க பகுதியில் இருந்து தீப்பற்றி எரிய துவங்கி மளமளவென பரவி பேருந்து முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. சம்பவம் அறிந்து வந்த சாத்தூர் தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி பேருந்தில் பற்றிய தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் பேருந்து முழுவதும் தீயில் எரிந்து சேதமானது. இந்த சம்பவம் குறித்து வச்சக்காரப்பட்டி காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பேருந்து பயணிகள் அனைவரும் வேகமாக இறங்கியதால் தீ விபத்து பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தெப்பத் திருவிழா கொடி ஏற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதத்தில் 10 நாட்கள் தெப்பத் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு தெப்பத் திருவிழா காலை கொடி ஏற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது.
தொடர்ந்து 28ஆம் தேதி வரை நடைபெறும் இவ்விழாவில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. விழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக 27ஆம் தேதி தெப்பக்குளத்தில் தெப்பம் முட்டு தள்ளுதல் நிகழ்வும், தொடர்ந்து 16 கால் மண்டபம் வளாகத்தில் இருந்து நகரின் முக்கிய ரத வீதிகளில் சுவாமிகள் திருத்தேர் வீதி உலாவும் நடைபெறுகிறது. 28ஆம் தேதி GST சாலையில் உள்ள தெப்பக்குளத்தில் தெப்ப உற்சவம் நடக்கிறது. விழாவை ஒட்டி அன்று காலை தெப்ப மிதவையில் முருகப்பெருமான் தெய்வானையுடன் எழுந்தருளி தெப்ப குளத்தை வலம் வந்து அருள் பாலிக்கிறார். தொடர்ந்து அன்று மாலை தெப்ப குளத்தில் மைய மண்டபத்தில் பக்தி உலா நிகழ்ச்சியும், மின்னொளியில் மீண்டும் தெப்ப மிதவையில் தெய்வானையுடன் முருகப்பெருமான் தெப்ப குளத்தை வலம் வந்த அருள் பாலிக்கும் நிகழ்வும் நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஒன்றிய செயலாளர் பதவிக்காலம் முடிந்தும் ஒன்றிய அலுவலகத்தில் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஒன்றிய செயலாளராக பதவி வகித்த ஜெகநாதன் தனது பதவிக்காலம் முடிந்த நிலையில் இவருக்கு ராசிபுரம் ஒன்றிய அலுவலகத்தில் இவருக்கென தனி அறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஜெகநாதன் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இருந்து வெளியேற்ற கோரி ராசிபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் அடுத்த பேரணாம்பட்டு அருகே மது போதையில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த கீழ்பட்டு பகுதியை சேர்ந்த ஆனந்த்குமார், நிதிஷ் ஆகியோர் நாவிதம்பட்டி ரயில்வே மேம்பாலம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். இந்நிலையில் அதே பகுதியில் நாவிதம்பட்டி பகுதியை சேர்ந்த பசுபதி, தர்மா, மணிகண்டன், தினேஷ் உள்ளிட்ட 4 பேர் மது அருந்தி இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது கீழ்பட்டி பகுதியை சேர்ந்த இளைஞர்களை ஜாதி பெயரை சொல்லி நாவிதம்பட்டி பகுதியை சேர்ந்தவர்கள் மது போதையில் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த கீழ்பட்டி பகுதியை சேர்ந்த தென்னரசு, சிவன் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்டோர் நாவிதம்பட்டி கிராமத்திற்கு சென்று மீண்டும் ஜாதி பெயரை சொல்லி தாக்கியுள்ளனர். சம்பவத்தை அறிந்து வந்த மேல்பட்டி மற்றும் பேரணாம்பட்டு போலீசார் கீழ்பட்டு பகுதியை சேர்ந்த நிதிஷ்குமார், ஆனந்த்குமார், சிவன், தென்னரசு மற்றும் நாவிதம்பட்டியை சேர்ந்த பசுபதி, ராஜன் உள்ளிட்ட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை வடக்கு மாநகர திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட வடக்கு மாநகர திமுக கழகம் சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி காந்திநகர் பகுதியில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இறுதி போட்டியில் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் கவிதை பித்தன், மாநகராட்சி துணை மேயர் லியாக்கத் அலி, மாமன்ற உறுப்பினர் சுப சரவணன், மாநகர பொறுப்பாளர் ராஜேஷ் கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்தனர். கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கத்தியால் தாக்கிய ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரை கைது செய்ய கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த புக்கத்துறை ஊராட்சிக்கு உட்பட்ட சமத்துவபுரம் பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் கலந்து கொண்டு கடந்த 4 ஆண்டுகளில் ஊராட்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை செய்துள்ளதாக பேசினார். அப்போது பட்டா வழங்குதல் தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தகராறு ஏற்பட்டு ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் விமல்ராஜ் என்பவரை கத்தியால் குத்தி தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த விமல்ராஜ் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி சமத்துவபுரம் நுழைவு வாயிலில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் புக்கத்துறை உத்திரமேரூர் சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மின்கசிவு காரணமாக ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான வீட்டு பொருட்கள் எரிந்து சேதமானது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தென்றல் நகரை சேர்ந்தவர் சேட்டு. இவர் தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு தனது குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்றுள்ளார். அப்போது சமையல் அறையில் இருந்த ஃப்ரிட்ஜ் திடீரென தீப்பற்றியதில் ஃப்ரிட்ஜ், கிரைண்டர், மிக்சி உள்ளிட்ட வீட்டு உபயோக பொருட்கள் தீயில் கருகியது. சுமார் 5 லட்சம் ரூபாய்க்கும் மேலான சேதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த காவேரிப்பட்டியில் சிறுவர்களுக்கான கபடி போட்டி நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த காவேரிப்பட்டு பகுதியில் PRA ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் 2 நாள் கபடி போட்டி நடைபெற்றது. சிறுவர்களுக்கான கபடி போட்டியில் மாணவர்கள் தங்களுடைய தனி திறமைகளை வெளிப்படுத்தினர். 3 சுற்றுகள் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து அணியினர்களுக்கும் கோப்பைகள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை அடுத்த புலிவலம் கிராமத்தில் ஸ்ரீ கமல கருங்காலி வராகி அம்மன் கோவிலில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த புலிவலம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கமல கருங்காலி வராகி அம்மன் கோவிலில் உலக நன்மை வேண்டி மகா சண்டி யாகம் நடைபெற்றது. இதில் கமல கருங்காலி வராகி அம்மன் சுவாமிக்கு பல வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து கலச பூஜை, கணபதி ஹோமம், சங்கல்பம் பூஜை, 108 மூலிகைகள் கொண்ட சிறப்பு தியாக பூஜை நடைபெற்றது. பூஜையில் 20க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை அடுத்த கொண்டபாளையத்தில் கராத்தே பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் கொண்டபாளையத்தில் செயல்படும் ஜப்பான் ஜூடோ ரியூ கராத்தே பயிற்சி பள்ளி சார்பில் கராத்தே பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சோளிங்கர் தலைமை பெண் பயிற்சியாளர் சங்கரி தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கொண்டபாளையம் தொழிலதிபர் நடராஜன், ராணிப்பேட்டை தலைமை பயிற்சியாளர் கராத்தே கார்த்தி கலந்து கொண்டு கராத்தே பயிற்சி பெற்ற 50க்கும் மேற்பட்ட கராத்தே மாணவ மாணவிகளுக்கு தகுதிக்கேற்ப பெல்ட், சான்றிதழ்கள் வழங்கினார். ஸ்பெயினில் அதிவிரைவு ரயில் தடம் புரண்ட விபத்தில் 21 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஸ்பெயின் கார்டோபா மாகாணத்தில் உள்ள மலாக்கா பகுதியில் இருந்து மாட்ரிட் பூர்டா டி அதோசா நகர் நோக்கி ஐரியூ என்ற தனியார் நிறுவனத்தின் அதிவிரைவு ரயில் சென்று கொண்டிருந்தது. அந்த ரயில் அடாமுஸ் அருகில் சென்ற போது திடீரென தடம் புரண்டு மற்றொரு தண்டவாளத்தில் வந்து கொண்டிருந்த ரயில் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 21 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் ரயில் பெட்டிக்குள் சிக்கிய பலரும் ஜன்னலை உடைத்துக் கொண்டு வெளியேறினர். தொடர்ந்து இந்த விபத்தில் காயமடைந்த பயணிகள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே தனியார் நிறுவன அதிவிரைவு ரயில் தடம் புரண்டதற்கான காரணம் குறித்த அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். கரூர் வழக்கு தொடர்பாக CBI அலுவலகத்தில் 2வது முறை ஆஜரான தவேக தலைவர் விஜய். பிரச்சாரத்திற்கு செல்ல தாமதம் ஏன் என அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பப்பட்டது. மாமல்லர் நீர்த்தேக்கத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். திமுக ஆட்சியில் அணைகள் கட்டவில்லை என சிலர் பொய் பரப்புவதாக பேச்சு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கால அவகாசம் நீட்டிப்பு. ஜனவரி 30ஆம் தேதி வரை நீட்டித்து அறிவிப்பு வெளியீடு. தங்கம் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்வு. வரலாறு காணாத விலை உயர்வால் இல்லத்தரசிகள் வேதனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.